ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நமரிதாஸ் ஃபேமிலி. வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே நர்சரிக்கு போயிட்டு செடி வாங்கலான்னு போனோம். அங்கே எங்களுக்கு பிடிச்ச செடிகள் ஒரு 4-5 செடி வாங்கலான்னு சொல்லிட்டு தான் போனோம். அப்புறம் என்னை பார்த்து என் வீட்டுக்காரர் சிரிச்சிட்டு இருந்தார். என்னென்னு பார்த்தா என் நெத்தியில் இருக்க பட்டையை பார்த்து தான் சிரித்தார். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் இந்த நர்சரியெல்லாம் சுற்றி காட்டுறேன். எதுவும் வாங்குற மாதிரி தெரியல இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க இது மந்தார பூச்செடி. நீங்க ஒரு கலக்காய் செடி காய் இருக்குது. வாங்குறியா? எனக்கு செடிகள்னாலே ரொம்ப பிடிக்குங்க. நான் எங்கே போனாலும் செடி வாங்குறது எனக்கு ஒரு ஹேபிட்டாகவே வச்சுருக்கேன். நான் என்னென்ன செடி வாங்கணும்னு நினச்சி எதிர்பார்த்து போனேனோ அது எல்லாமே இல்லை நர்சரியில். நான் கொஞ்சம் ஏமாற்றம் தான் அடைஞ்சேன்னு சொல்லலாம். சரி, வந்துட்டோம், செடி வாங்காமல் போக முடியாது அப்படிங்கிறதுக்காக ஒரு 4-5 செடி மட்டும் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். அது என்னென்ன செடின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம சேனலில் இது வரைக்கும் பார்க்காதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யூடியூப்பில் மிராக்கிள் ஃப்ரூட் பற்றி கேள்விப்பட்டேன்னா, அப்புறம் நர்சரியில் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். என் வீட்டுக்காரர்கிட்ட நான் ஒரு பழம் பார்த்துட்டு திரும்புங்க, அங்கே டேர்ன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதான் சைகை காட்டிகிட்டு இருந்தேன். இங்கே குட்டி குட்டியாக அழகாக இருந்துச்சு பழம். இந்த பூ இருக்குது பாருங்கள், இது பார்க்கறதுக்கு காகித பூ மாதிரியே இருக்குது. ஆனால் இது காகித பூ கிடையாது. இந்த கலர் செம்ம அட்ராக்டிவாக இருக்குது, சூப்பராக இருக்குது, கொத்து கொத்தாக. அப்புறம் அங்கே கோழிக்கொண்ட பூ மாதிரியே நீட்டமாக குட்டி குட்டியாக பூக்கள் இருந்துச்சா, அதை தான் பிடிச்சி இழுத்து விளையாடிட்டு இருந்தோம். வால் மாதிரி இருக்குதுன்னு சொல்லி பிடிச்சி இழுத்து விளையாடிட்டு இருந்தேன். என் வீட்டுக்காரு சின்ன குழந்தையோட மோசமாக இருக்க நீ அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தார். ஒரு வழியாக நாங்கள் செடிகள் எல்லாமே வாங்கிட்டோம். என்னென்ன செடி வாங்கினோன்னு பார்த்தீங்கன்னா, கேசவர்தினி, ட்ராகன் ஃப்ரூட்டு, அப்புறம் ரோஸ்மேரி, பன்னீர், அப்புறம் கேக்டஸ் 5 வகையான செடியும் வாங்கியாச்சுங்க. திரும்பவும் நர்சரி வருவோம், நாங்கள் கேட்ட செடியெல்லாம் வாங்கி வைங்க சொல்லிவிட்டு கிளம்பியாச்சுங்க. வாங்க போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆல் இஸ் வெல்.